டபுள் டபுள் லலலா டபுள் டபுள் பட்டிப்பு. வணக்கம் பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக ஜாலியாக வீட்டில் இருப்பீங்க. அதுவும் சர்வீஸுக்கு வந்திருப்பீங்க. பாதி பேர் நல்லா ஜெபம் பண்ணியிருப்பீங்க. நிறையா செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க தானே. சரி, இன்றைக்கும் நம்ம சண்டே ஸ்கூலில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். சரியா? இன்றைக்கி ட்ராமாவும் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. சரியா? நம்ம அன்னைவர் எல்லாருமே ட்ராமா நடிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொதுக்கூட்டத்தை ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். ஓகேயா? நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வீட்டில் வந்து எல்லாரும் நேர்முட்டாங்கள் போட்டு சரியா கை கூப்பி ஜெபம் பண்ண போகிறீங்க. அதே போல் அண்ணனவங்க வந்து நேர்முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண போகிறாங்க. சரியா? எல்லாரும் ஹாப்பியாக ஆண்டவர்கிட்ட பேச போகிறோம். ஓகே தானே? ஓகே தானே பிள்ளைங்களா? ஓகே, பார்க்கலாம். ஜபம். இயேசுப்பா, அந்த நாளை ஆசிரியங்க இயேசுப்பா. இந்த நாள்லையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற பாட்டு வசனங்கள் எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு மனதில் பதியக்கு நீங்கள் தான் கிரபிச்சணும். இயேசுப்பா, அன்றைக்கி போடுற அந்த ட்ராமா வந்து அந்த பிள்ளைகளுக்கு மனசில் பதியதுக்கு நீங்கள் கிரபிச்சணும். நல்லா படிக்கணும் நேரத்தை கொடுங்க இயேசுப்பா. அந்த பிள்ளைகளுக்கு அவங்க பெற்றோர்களை ஆசிரியங்க, சொல்லிக் கொடுக்குற அந்த ஆசிரியர்களை ஆசிரியங்க இயேசுப்பா. நீங்கள் தான் புறப்படுத்து காத்துக்கணும். இயேசுக்குள்ளும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே, நல்லா ஜெபம் பண்ணீங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து சாங்கிஷனுக்குள்ளே போகலாம். சரியா? இப்போ நம்ம தீம் சாங் நம்பர் 1. சரியா? எல்லாருமே பாட்டு புக் வச்சுருப்பீங்க தானே? எல்லாருமே எடுத்துக்கோங்க. சரியா? எல்லாம் பத்திரமா தானே வச்சுருக்கீங்க? நல்லா பத்திரமா வச்சுருக்கீங்களா? ஓகே, சாங் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. தீம் சாங் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். சரியா? சவுண்டாக படிக்கணும். உங்கள் வீடே அப்படி அதிரணும். சரியா? அவ்வளோ சவுண்டாக நம்ம படிக்க போகிறோம். எல்லாரும் பாடலாம். ரெண்டு மடங்கு வேணும்னு ஆசை நமக்கு உண்டு. உழைப்பும் முயற்சியும் அது போல் வேணும் இருந்தா எல்லாம் டபுள் தான். ரெண்டு மடங்கு வேணும்னு ஆசை நமக்கு உண்டு. உழைப்பும் முயற்சியும் அது போல் வேணும் இருந்தா எல்லாம் டபுள் டபுள் தான். சாமுவேல் போல நீயும் நடந்தால் பூமியில் துவங்கும் பிளஸிங் பரலோகில் எங்கும் மறுமையில் தொடரும். சாமுவேல் போல நீயும் நடந்தால் பூமியில் துவங்கும் பிளஸிங் பரலோகில் எங்கும் மறுமையில் தொடரும். ரப்பப்பாவரபப்பே 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 ரப்பப்பாவரபப்பே. அடுத்தது நம்ம 5வது சாங் படிப்போம். சரியா? 5வது பாட்டு. யோசபாத் ராஜா கற்பனைகளில் நடந்தான். கர்த்தரின் வழிகளில் உற்சாகம் கொண்டாடே. யோசபாத் ராஜா கற்பனைகளில் நடந்தான். கர்த்தரின் வழிகளில் உற்சாகம் கொண்டாடே. ஐஸ்வர்யம் கனமும் பெற்றுக்கொண்டார். ஐஸ்வர்யம் கனமும் பெற்றுக்கொண்டான். தம்பி தங்கை வேதத்தை நீ ஜானி. சாட்சியின் வாழ்க்கையில்
பிரகாசித்திடு. தம்பி தங்கை வேதத்தை நீ தியானி, சாட்சியின் வாழ்க்கையில் என்றும் பிரகாசித்திடு. ரெட்டிப்பான கனத்தை பெற்றுக்கொள்வாயே, ரெட்டிப்பான கனத்தை பெற்றுக்கொள்வாயே. ஓகே, எல்லாரும் சூப்பராக பாட்டு பண்ணீங்க தானே. அடுத்ததாக வந்து நம்ம அண்ணன் ஆக்ஷன் பண்ண வராங்க சரியா. அடுத்த ஆக்ஷன் செஷன் போகலாம். எல்லாரும் எழும்பி இருந்து சூப்பராக ஆக்ஷன் பண்ண போகிறீங்க சரியா. போன வாரம் ஒரு புது பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணோம்ல, அந்த பாட்டு ஒன்று, வேற இன்னொரு பாட்டு சரியா. ஃபஸ்ட்டு நம்ம 3வது நம்பர் பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது அதை நியூஸ் ஆக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே. ஃபஸ்ட்டு வந்து 3வது பாடல். எல்லாரும் பாட்டை பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாரும் அன்னை மாதிரி பண்ணுவோம், நீங்களும் பண்ணுங்க சரியா. சேர்ந்து அது மாதிரி பாட்டு படிச்சுட்டே பண்ணலாம் ஓகே. வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். சாலமன் போல 2 times knowledge, ஆபிரகாம் போல 2 times blessing, தாவீதை போல 2 times lifting. வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். ஜாலியே ஓ ஜாலியே, ஜாலியே ஓ ஜாலியே. கேட்டதெல்லாம் தந்திடுவார் என்னேசு, நான் கேட்டதெல்லாம் தந்திடுவார் என்னேசு. வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். வரம் வேண்டும் எனக்கு வரம் வேண்டும், 2 மடங்கு எனக்கு வரம் வேண்டும். லல்லல்லா லல்லா லல்லல்லா லல்லா. வாவ், சூப்பராக பண்ணிங்க குட்டீஸ். சரி, இப்போ நம்ம இன்னொரு சாங்குக்கும் ஆக்ஷன் பண்ணலாம். 2வது சாங் சரியா. போன வாரம் சொல்லி கொடுத்த 2வது சாங் வந்து நம்ம இப்போ ஆக்ஷன் பண்ணலாம். எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ண போறீங்க ஓகேயா. எல்லாரும் பண்ணணும் சரியா, சூப்பராக பண்ணணும் ஓகேயா. சிங்கார வீர நடை போடு போடு, ஜம்முன்னு தலை நிமிர்ந்து நில்லு. பவர்ஃபுல்லான ஜீசஸ் உன்னிலே வந்தால் நம்பர் 1 ஹீரோ நீதான், நம்பர் 1 ஹீரோ நீதான். சிங்கார வீர நடை போடு போடு, ஜம்முன்னு தலை நிமிர்ந்து நில்லு. பவர்ஃபுல்லான ஜீசஸ் உன்னிலே வந்தால் நம்பர் 1 ஹீரோ நீதான், நம்பர் 1 ஹீரோ நீதான். உலகை படைத்த தேவன் நீ கேட்கும் வரங்கள் கொடுப்பார். விருப்பம் உன்னில் இருந்தால் போதும், ஆசையோடு கேளு, அனுதினமும் கேளு, ரெட்டிப்பாக தந்திடுவாரே. உலகை படைத்த தேவன் நீ கேட்கும் வரங்கள் கொடுப்பார். விருப்பம் உன்னில் இருந்தால் போதும், ஆசையோடு கேளு, அனுதினமும் கேளு, ரெட்டிப்பாக தந்திடுவாரே.
இப்போது ஒரு புது சாங் சரியா, போன வாரம் லாஸ்ட்டாக அன்னைமார் படித்தாங்க தானே 7வது பாடல். அந்த 7வது பாடலை வந்து இப்போ வந்து நம்ம அன்னைமார் முன்னாடி வந்து சொல்லித்தர போகிறாங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனித்து அதையும் கற்றுக்கொள்ளணும் சரியா. நிறைய பாடல்களை நம்ம கற்றுக்கொண்டாதான் நம்ம எங்கே இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இப்போ நம்ம கன்னியாகுமரி இருக்குது தானே, நம்ம கன்னியாகுமரிக்கு இப்போ பைக்கில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பாடிட்டே போகலாம். அது சூப்பராக இருக்கும் சரியா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதனால் நிறைய பாடல்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க ஓகே. அப்போ நம்ம போன வாரம் சொல்லி தந்த 7வது பாடலை கற்றுக்கொள்ளலாம். சின்னஞ்சிறு மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கையில பெரிய பெரிய கனவை வெல்ல துடிக்குது நெஞ்சம் இல்ல, துடிக்குது நெஞ்சம் இல்ல. ஜபமெனும் அரணுக்குள்ள மனுஷரை அழைத்து செல்ல பிறந்தது நீதான் புள்ள, வளர்ந்திடு இயேசுவுக்குள்ள, வளர்ந்திடு இயேசுவுக்குள்ள. யோபு போல கேட்கையில்ல, மாறாத தடைகள் இல்ல, இதுவரை கண்டதில்ல. இப்படி ஒரு ஆசீர்வாதம், இப்படி ஒரு ஆசீர்வாதம். தன்னானே தானே தானே, தன்னானே தானே தானே, தன்னானே தானே தானே, தன்னானே தானே தானே, தன்னானே தானே தானே. இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நான்லையும் ஒருக்கா படிப்போம், அடுத்து நீங்கள் எங்கள் பின்னாடி நீங்கள் படிக்கணும் சரியா. அப்படி 3 சரணத்தையும் நம்ம அப்படி படித்து முடிக்கணும் சரியா. லாஸ்ட்டில் எல்லோரும் சேர்ந்து என்ன ஒருக்கா படித்து முடிச்சிடணும். மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கையில் பெரிய பெரிய கனவை வெல்ல துடிக்குது நெஞ்சம் இல்ல, துடிக்குது நெஞ்சம் இல்ல. சின்னஞ்சிறு மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கையில பெரிய பெரிய கனவை வெல்ல துடிக்குது நெஞ்சம் இல்ல, துடிக்குது நெஞ்சம் இல்ல. ஜபமெனும் அரணுக்குள்ள மனுஷரை அழைத்து செல்ல பிறந்தது நீதான் புள்ள, வளர்ந்திடு இயேசுவுக்குள்ள, வளர்ந்திடு இயேசுவுக்குள்ள. ஜபமெனும் அரணுக்குள்ள மனுஷரை அழைத்து செல்ல பிறந்தது நீதான் புள்ள, வளர்ந்திடு இயேசுவுக்குள்ள, வளர்ந்திடு இயேசுவுக்குள்ள. யோபு போல கேட்கையில்ல, மாறாத தடைகள் இல்ல, இதுவரை கண்டதில்ல. இப்படி ஒரு ஆசீர்வாதம், இப்படி ஒரு ஆசீர்வாதம். யோபு போல கேட்கையில மாறாத தடைகள் இல்ல, இதுவரை கண்டதில்ல. இப்படி ஒரு ஆசீர்வாதம், இப்படி ஒரு ஆசீர்வாதம். தன்னானே தானே தன்னே, தன்னானே தானே தன்னே, தன்னானே தானே தன்னே, தன்னானே தானே தன்னே, தன்னானே தானே தன்னே. தன்னானே தானே நன்னே, தன்னானே தானே நன்னே, தன்னானே தானே நன்னே, தன்னானே தானே நன்னே, தன்னானே தானே நன்னே. சரி, நம்ம எல்லாரும் இப்போ சேர்ந்து படிப்போம் சரி. அந்த பாட்டை அந்த லாஸ்ட்ல உள்ள ஒரு லைன்ல இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்கலாம், அதை வந்து நம்ம சேர்த்து படிக்கணும் சரியா. அந்த இப்படி ஒரு அதை வந்து 2 சேர்த்து படிக்கணும் சரியா. இப்போ நாங்கள் லாஸ்ட்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம், நீங்கள் அதை பார்த்துருங்க சரியா. மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கையில
பெரிய பெரிய கனவை வெல்ல துடிக்குது நெஞ்சம் மெல்ல துடிக்குது நெஞ்சம் மெல்ல ஜபம் என்னும் அரணுக்குள்ள மனுஷரை அழைத்து செல்ல பிறந்தது நீதான் புள்ள வளர்ந்திடு இயேசுவுக்குள்ள வளர்ந்திடு இயேசுவுக்குள்ள யோபு போல கேட்கையில மாறாத தடைகள் இல்ல இதுவரை கண்டதில்ல இப்படி ஒரு ஆசீர்வாதம் இப்படி ஒரு ஆசீர்வாதம் தன்னானே தானே தன்னே 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 வாவ் சூப்பராக பாடினீங்க. ஓகேயா, அன்னைமாரும் சூப்பராக சொல்லி தந்தாங்க, நீங்களும் சூப்பராக பாடினீங்க. சூப்பர், வெரி குட். ஓகே, இப்போ நம்ம வந்து நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து இருக்கோம் சூப்பரான நாடகம். சரியா, கருத்தை நல்லா கவனிச்சு கேட்கணும். சரியா, என்ன கருத்து சொல்ல வராங்க அதுதான் முக்கியம். சரியா, நாடகம் நடிக்கிறது யாருனாலும் நடிக்கலாம், எப்படினாலும் காமெடி நடிக்கலாம். ஆனால் அதுலேருந்து நம்மளுக்கு புரிய வேண்டிய விஷயம் தான் முக்கியம் தானே. அதுதான் நம்ம வாழ்க்கையில் பயன்பட போகுது. அதனால அந்த விஷயத்தை நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே குட்டீஸ், கெட் ரெடி. சரி, சர்ச்சுக்கு போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். கண்டிப்பாக வருவாங்க. நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ்லாம் வந்திருக்கு, பார்க்கணும் இன்னைக்கு. பினு போன மாதிரி இருக்கு. ஏய் பினு, எங்க பாரு, எங்க வா. என்னடா சொல்லுடா. என்ன சர்ச்சுக்கா போற? ஆமா, சர்ச்சுக்கு தான் போறேன். நீ சர்ச்சுக்கு வரலையா? சர்ச்சுக்குலாம் வரலடா. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வராங்களான்னு பாப்போம் முதல்ல. பாப்போம். எப்படியோ வருவாங்க. ஜெபின் வராம பாரு. ஜெபின் வாங்க. காமெடி வந்துச்சம்பா. ஏய் காடி நீடி எல்லாம் நல்லா இருக்கோப்பா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கலாம். ஆமா, கொரோனா ஹாலிடே எல்லாம் முடிய போகுது. ஆமா, கொரோனா அடுத்து நமக்கு கிறிஸ்மஸ் வர போகுது. நல்லா இருக்கும் கண்டிப்பாக. ஆமா. சரி, என்ன சொல்லு இப்போ, எங்க போற? சர்ச்சுக்கு என்னப்பா எல்லாரும் கையில மொபைல் வச்சிட்டு இருக்கீங்க? மொபைல் இல்லனா மொபைல் இல்லனா ஏதாவது நடக்குமாப்பா இந்த உலகத்துல? பைபிள் எவ்வளவு முக்கியமானது. அது இல்லாம மொபைலவே பைபிள்ல என்னது இருக்கு? பைபிள் வசனங்கள் இருக்கு. சரி, கரெக்ட். செல்லுல இருக்கு பைபிள் எல்லாம். என்னதான் இருந்தாலும் நம்ம கையால கொண்டு போறது மாதிரி வருமா? ஆனாலும் நம்மளுக்கு ஹீரோ யார் நினைக்கா? டோனி எம்எஸ்டி. எனக்கு யாருன்னு நினைக்கா? ஜாக்கி சான். நான் இந்த கதையில உண்டுப்பா. நீ என்னப்பா அங்க பார்த்து பேசணுப்பா, பேசு. எனக்கு மோட்டு பத்துலு சம்சாமண்டே அவன் தான். ஒரே நேரத்துல 1000 சம்சாம் ஹீரோ தான் எங்களுக்கு, அவர் தான் ஹீரோ. எனக்கு யார் ஹீரோன்னு தெரியுமா? யாரு சொல்லு? தான் என்னோட ஹீரோ. ஏசப்பா தான் ஹீரோவா? உங்க ஏசப்பா வந்து பேட் அப்படி வச்சுட்டு ஹெலிகாப்டர் சாப்பிட்டு அடிப்பாரா டோனி மாதிரி? ஏசப்பாட்ட மந்திரங்கள் இருக்கால. உங்க ஏசப்பா சாம்சா திம்பாவல சாமுசா. இப்படிலாம் பேசுறீங்களே, அந்த நீங்க சொல்ற கேரக்டர் எல்லாருமே படைச்சது அந்த ஏசப்பா தான். அது தெரியும். ஏசப்பானாலும் நம்ம ஏசப்பா படைச்சாலும் அங்க ஹெலிகாப்டர் சாப்பிட்டு போக பார்த்திருக்கியா? ஸ்டேட் எடுத்துட்டு பறக்கதஞ்சு. அதுக்கான ஸ்ட்ரென்த்தை கொடுத்ததே ஃபர்ஸ்ட் ஏசப்பா தான். என்ன ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாரோ கொடுக்கலையோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. பூஸ்ட் வாங்கி கொடுத்துருப்பாரா இருக்கும். அது எனக்கு தெரியாதுப்பா. ஒருவேளை காம்லனா இருக்குமோ? காம்லன் இருக்காது, ஹார்லிக்ஸ். இன்னைக்கு நான் என்னன்னா கோயிலுக்கு வர போற கிடையாது. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா இன்னைக்கு சென்னை மேட்ச் நடக்க போகுது, அதை பார்க்க போறேன். சென்னையில போய் டோனி அடிக்கதான் பார்க்க போறேன். நாளைக்கு ஸ்டேட்டஸா வச்சு தள்ள போறேன். நான் எங்க போறேன்? போயிட்டு வரேன். சைனாக்கு போறேன். நீ சைனாக்கு போறியோ ஜாக்கி சானுக்கு போறியோ? போயிட்டு வரேன். ஜாக்கி சான் தான் போறேன். நான் வீட்டுக்கு போக போறேன். பாய் பாய். பாய். யாருமே சர்ச்சுக்கு கோயில் போயிட்டோம். நம்மளாவது சர்ச்சுக்கு போவோம். ஐயோ, ஏதோ ஒரு கனவு வந்து என்ன கனவு தான் தெரியல. ஐயோ, ஞாபகமே வர மாட்டேங்குது. ஜாலியே ஓ ஓ ஜாலியே. நம்மளே இவனுக்கு என்னாச்சு? சொல்லுங்க. என்னாச்சு? ஏதோ என்ன கோயிலுக்குலாம் ஆமா, கோயிலுக்கு தான் வரணும்னு நினைச்ச போதுக்க. நேத்து டோனி கூட செல்ஃபி எடுத்துட்டேன் போதுக்க. சென்னை போன சொன்னோம்ல, பாக்க போயிட்டியா? ஆமா, போய் டோனி கூட செல்ஃபி எடுத்து நேத்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன். 500 பேர் பார்த்திருந்தது. 1000 கமெண்ட். 1000 கமெண்ட் எப்படி வந்து தெரியுமா? ஒவ்வொருத்தரும் 2-3 கமெண்ட். அதனால 1000 வந்துச்சு. ஏ ஜெபின் என்ன ஜாலி நோடி வரான்? என்னாச்சு? நான் சைனாக்கு போய் ஜாக்கி சானை பார்த்தாச்சு. தெரியும்லங்க செல்ஃபி வரும். ஆமா, ஜாக்கி சான். ஆமா, வெள்ள முடி வந்துட்டு அவனுக்கு வயசாயிட்டோ. வேற சும்மா இருங்கப்பா. சரி, மாதிரி ஆயிட்டாங்க. இன்னொருத்தவன்ல நம்ம நண்பன் ஜாலி ஜாலி. டிவியை பார்த்தனா? சரி, மோட்டு 10 போட்டிருந்தான். ஆமா, நானும் மோட்டு ஒரு 10 நானும் பார்க்கணும்னு நினைச்சேன்ப்பா, ஆனா மறந்துச்சு. ஒரு 10 சம்சம் 15 சம்சம் 1000 சம்சம் தின்ட்டான். வயிறா பானையாடா? இங்க போறோம் வாய்க்குள்ள பேட்டி இருக்கு. வயிறா பானையா?
நம்மள மாதிரி வளர்ந்துட்டா அவனுக்கும் நானும் நினைக்கிறேன் யானையா இருப்பானா இருக்கும். மண்டையில இருக்குது வயிற்று. ஆமா, நீ இதுக்கு இப்போ ஒருமா வருத்தப்பட்டிருக்க, நாங்களும் எவ்வளவு ஜாலியா இருந்துட்டு இருக்கோம். சந்தோஷமா இல்லப்பா, இருக்கும். நேத்து ஒரு கனவு கண்டிப்பா 2 கனவு வந்துச்சு. அதான் என்ன கனவுனே ஒழுங்கா புரிய மாட்டேங்குது. அதான் ரொம்ப வருத்தமா இருக்குதுப்பா. என்ன கனவு சொல்லுவோம்? நம்ம எல்லாரும் கோயில்ல உட்கார்ந்துருக்கோம். சரி. ஆனா நம்ம யாருமே ஆண்டவரை வணங்கல. எல்லாரும் வேற ஏதோ ஒண்ணு நடக்குது. ரொம்ப இடம் முழுசும் வெளிச்சமா இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு விதமா அப்படி கோயில்ல தான் இருக்கிறோம். பட் ஆனா நம்ம ஆண்டவரை வந்து நம்ம ஆண்டவர் பார்த்த மாதிரி இல்ல. ஆமா, ஏதோ ஒரு விதமா அது எனக்கு ஒழுங்காவே இன்னும் புரியலப்பா. என்னாச்சுன்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் அது அதெல்லாம் பார்த்துக்கலாம் மக்களே. அப்புறம் இன்னொரு கனவு கூட வந்துச்சுப்பா. என்ன கனவு? நம்ம ஒரு 4 பறவைங்க பறந்து போயிட்டு இருக்குது. சரி. அதுல ஒரு பறவையை மட்டும் வேட்டைக்காரன் என்ன செஞ்சுட்டான்னா சுட்டு கொண்டுட்டான். சரி, செத்துச்சு. ஒரு பறவை மட்டும் சரி, செத்து. அது வேற அதுக்கு பிறகு சமையல் வச்சுட்டாவுல அந்த வேட்டைக்காரன். நீ நானே வருத்தத்துல இருக்க, நீ கூட கொஞ்சம் அது வருத்தப்பட்ட. கசாப்புக்கு போயிருக்கா விடு, அதெல்லாம் மாதிரி இருந்தா வளர்க்காது. அதான் ஒரு நல்ல முடிவு வேணுங்கிறதுக்காக தான் ஏசப்பட்ட வந்திருக்கேன். சரி, ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு போவோம். சரி வாங்க எல்லாரும் போவோம். ஏன் சொல்லலாம், இனிமே அடுத்த வாரம் வந்தாச்சு. போன வாரம் நாங்க எல்லாம் அங்க பாத்துட்டு வந்தாச்சு. இந்த வாரம் சர்ச்சுக்கு போவோம் வா. நீ ஆசைப்பட்டால போன வாரம் போகணுண்டு. போன வாரம் நீங்க தான் வரல. சரி இந்த வாரமாய் நம்ம சரி, எல்லாரும் சேர்ந்து போவோம். பின்ன உங்க வீட்டுல சிக்கனா? எங்க வீட்டுல மட்டன்டா. ஆட்டுக்கறி. எங்க வீட்டுல மாட்டுக்கறி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவராய் இருப்பதால் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹலோ ஹலோ அண்ணாச்சி, அண்ணாச்சி நான் கோயிலில் இருக்கும் போதுருங்க, நம்ம வந்து வாரத்தில் 6 நாள் வந்து வேலை செஞ்சிரியோம். ஒரு நாளாவது கோயிலுக்கு போனான்னு பார்த்தா நீங்கள் விடமாட்டே போலக்கு. நின்னுங்க அண்ணாச்சி, நின்னுங்க. பேசுவோம். சரி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லாரும் ஒரு பாடலை பாடி ஆரம்பிக்கலாம். சரியா? சபையார் எல்லாரும் எழுந்திருந்து பாடலை பாடவும். அலங்கார வாசலாலே அந்த பாடலை நம்ம உற்சாகமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓகேயா? 1 2 3 4 ஸ்டார்ட் மியூசிக். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. Again one time. வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஓகே, எல்லாரும் அமரவும். அண்ணாச்சி, சரி, நான் இப்போ கோயிலுக்கு போகணும் பார்த்துருங்க. நான் உள்ளே போகிறேன். சரி வைங்கண்ணா, நம்ம பிறகு பேசிக்கிடுவோம். சரியா? சரி. இது என்னப்பா மறுபடியும் ஒரு ஃபோனாக இருக்குது. ஹலோ சார். சார் என்ன சார் நான் சொன்னேன், நம்மளுக்கு வந்து வாரத்தில் 7 நாள் உண்டு. 6 நாள் வந்து நம்ம வேலை செஞ்சாச்சு. 7 நாள் நம்ம ஓய்வுக்கு போகணும், அதாவது நம்ம கோயிலுக்கு போகணும். அதனால் நான் கோயிலுக்கு போகிறேன் சார், வைங்க. என்ன சார்? ஓ அப்படியா? சரி சார், நின்றுங்கண்ணா. சரி. சரி சரி சரி. ஹலோ. சரி சரி சரி. இன்னைக்கு என்னால் வர முடியாது, நாளைக்கு வரேன். இங்கே சர்ச்சில் மொபைல் யூஸ் பண்ணாதீங்கம்மா, உள்ள வைங்க. அண்ணா கட் பண்ணிட்டேன் சார். நான் பேசுறது அவன் தான் ஃபோன் அடித்தான். ஓகே ஓகே கட் பண்ணிட்டேன். இங்க பாரு, ஆலயத்தில் மொபைல் யூஸ் பண்ணாதீர்கள். பரவ பேசுகிறேன். வைங்க ஃபோன் வைங்க. மனுஷனுக்கும் சோதனை காலமாக இருக்குது, நல்லா எனக்கும் சோதனை வருகிறது. பார்த்தீர்களா? சரி, இப்போ கர்த்தர் நல்லவர். சரியா? அவங்களுடைய ஒரு வார்த்தையை நம்ம தியானித்த நம்ம ஜெபம் பண்ணி நிறைவு செய்வோம். சரியா? ஜெபம்.
எல்லாரும் நேர்முழங்கால் போட்டுக்கோங்க தம்பி தங்கச்சி, சரியா? ஆமென். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நாள்கா சோத்திரம் ஆண்டவரே, நாளிலும் கூட இந்த சபைக்கு வந்திருக்கிற ஒருவர் மேலும் தேவ அன்பு நிறைந்திருக்கமாய் ஜெபிக்கிறோம். இந்த வந்திருக்கிற ஒருவருத்தர் மூலமாய் நீர் வெளிப்படுவீராக, நீரே மகிமைப்படும், நீரே வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே, ஆமென். அண்ணாச்சி சரி, இப்போமா நான் கோயிலுக்கு போகிறேன், விடுங்க. சரி வைக்கணும். சரி வைக்க சரி. சரி வாங்க கோயிலுக்கு கொண்டாமா. கோயிலுக்கு தானப்பா, இன்டர்வலாக விட்டுருக்கு, வாங்க போவோம். இன்டர்வல் முடிஞ்சு நேரம் என்னாவே. அப்படியா? ஐயா எனக்கு தெரியாதுடா. இந்த ஒரே இந்த லாஸ்ட் நாளும் நம்மளுக்கு ஃபோன் அடிச்சு, நம்மளுக்கு பெரிய பிசினஸ் பண்ணி பார்த்தியா, ஒரு போட்டுருமா ஃபோன்லாம் உடைக்கண்டா, வாங்க போவோம். பாத்தியா, போன வாரமும் வரல, இந்த வாரமும் வரல. சரி நான் என்னப்பா செய்ய முடியாது. சரி வாங்க போவோம். நம்ம வரை நீ வரும்போது மொபைல் கொண்டு வராது, அப்பதான் மொபைல் தான் எல்லாம், மொபைல் தான் எல்லாம். போயிட்டா தூர போப்பா. சூப்பர், வாங்க போ. ஐயோ கடவுள், அப்போ இதை தான் நம்மளுக்கு வெளிப்படுத்திருக்கிறாரா? இங்கே என்னென்னா பாஸ்டர் வரைக்கும் எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதான் அப்போ லைட்டு வெளிச்சம் சவுண்டுன்னு அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு போல. ஸோ அப்போ ரெண்டாவது கனவுக்கு அர்த்தத்தையும் கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு வெளிப்படுத்துவாருன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். தேங்க்யூ ஏசப்பா. சரியா இருக்கு. வீட்டில் இருந்தால் எங்கள் அம்மா ஒவ்வொரு வேலையாக சொல்லியா, தோட்டத்துக்கு போ, களை வெட்ட போ. சரி தோட்டத்துக்கு போயிட்டு வருவோம். சரி நம்மளும் ஒரு இடத்த வர போக வேண்டியதாக இருக்குது. நம்மளும் ஒரு பைக் எடுத்துகிட்டு போவோம். சரி நம்ம பைக்கில் போக வேண்டியதான். சரி ஸ்டார்ட் எடுத்துருவோம். ஜெபினு, வண்டி எங்கே போகுது? வண்டி ஒரு இடத்த வர போகும். வாரி அப்படி வாரேன் கண்டிப்பா. யார் 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 வாரேன் பாய்டா. வீலிங் பண்ணிடுவோம் அப்படி லைட்டா. இது யாருப்பா? நம்ம ஃப்ரெண்டுடா. ஆமா. என்ன செய்ய? தூக்கிட்டு போய் நீ போ, நீ போ. பைக்ல ஓப்பா. சரி மோகன பைக் பத்தியா, புல்லட், அது கொஞ்சம் இதாயிட்டு. காட்டி நின்னாச்சு, கால் அடிக்கவா? சரி நின்று ஆஸ்பத்திரி தூக்கிறோம். தூக்கு தூக்கு தூக்கு. டே ஜெபின், காடினுக்கு வேற இப்படி ஆயிட்டு, டாக்டர் வேற இப்படி சொல்லிட்டு போறாங்க. நம்மளுக்கு ரூபா இப்போ எப்படி என்ன கிடைக்கும் தெரியலையா, எப்படி செய்ய? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்போம் ரூபா. அப்போ எங்க ரசிகர் மன்றத்துல கேட்டு பார்க்கட்டா, டோனி ரசிகர் மன்றத்துல இருந்து. என்னாச்சு கார்ட்டூனுக்கு? கார்ட்டூனுக்கு டே கிரிட்டிக்கலா இருக்குன்னு இப்போ டாக்டர் சொன்னாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்கப்பா? கிரிட்டிக்கலா இருக்கு, கொஞ்சம் உயிர் பிழைக்க கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. தெரியல எப்போ இப்படி நடந்துச்சு? அது இப்போ கொஞ்சம் முன்னாடி நாங்க தான் இப்போ தான் தூக்கி போட்டிருக்கோம். என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கே தெரியல பார்த்துக்க. ரொம்ப பாவம் தான், கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும். ரூபா தேவைப்படுது. நான் என்ன இப்போ எங்க டோனி ரசிகர் மன்றத்துல இருந்து கேட்கேன். கேட்டு என்ன சொல்லியான்னு சொல்லிட்டு நான் ஃபோன் அடிச்சு பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் போ. ஹலோ அடியா. ஓ சரி அப்படியா? சரி சரி சரி. ஓ சரி வைக்கேன். என்னாச்சுப்பா? இல்லை அங்கே இப்போ தான் டோனிக்கு ஒரு செலவு வச்சு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்களாம். ரூபா தீர்ந்து போச்சான். பாத்தியா என்னப்பா? சரி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணும், அப்பதான் கண்டிப்பா கிடைக்கும். அப்ப ஜெபம் பண்ணிடுவோமா? ஆமா. பாத்தியா ஹீரோ கடைசில என்ன கிடைச்சது பாரு. சரி உண்மையான ஹீரோ ஏசப்பா தான்ப்பா. டோனின்னு சொல்லி உயிரோட்டம். ஆமா நடக்கல. உலகத்துல உள்ளவங்கள ஹீரோ நினைச்சா நீ ஜீரோ தான். ஏசப்பாவை ஹீரோ நினை, அப்பதான் நீ உண்மையிலே ஹீரோ. சரி சரி. பாப்பா ஜெபம் பண்ணுவோம், கண்டிப்பா அவனுக்கு சரியாயிரும். அன்புல ஏசப்பா, இந்த நாளை தந்தீங்களா உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இஸ்பாண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே ஏசப்பா, கார்டின் ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் அறிவிங்க ஏசப்பாண்டவரே. அவனுக்கு ஆண்டவரே எந்த ஒரு கிரிட்டிக்கல் ஆண்டவரே டாக்டர் சொல்லியிருக்காங்க ஏசப்பா. ஆனாலும் ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் அவனை ஏசப்பா, அவன் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் ஆண்டவரே ஏசப்பா அவனை பாதுகாப்பாக ஆண்டவரே ஏசப்பா காப்பாற்றிங்க ஆண்டவரே. அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா. இன்னும் ஆண்டவரே அவன் சீக்கிரத்தில் எளிமையாக நடக்க நீங்கள் கிருபிச்சிங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி ஏசப்பா அவன் நல்லபடியாக நடக்க நீங்கள் கிருபிச்சிங்க. நீரே பாதுகாத்துக்கொள்ளுங்க, அவங்க கூட இருங்க. இயேசு முடிஞ்சிருக்கு நல்ல பிதாவே, ஆமென். சரிடா. அப்போ என்னமா நம்ம கார்டியன் செம்மையாயிரும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் செய்யாதுடா. சரிடா. இயேசுப்பா மேல நம்பிக்கை வச்சா கண்டிப்பா எல்லாம் சக்சஸ். சரிடா சரிடா. சரி சரி.
2 வாரங்களுக்கு பின்பு. கார்டியன் கார்டியன். கார்டியன் வாங்கடா. இப்போ எப்படிப்பா இருக்கு? பரவாயில்ல, எல்லாம் நல்லா இருக்கு. வேற இப்போ உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கடவுளால் காப்பாற்றப்பட்டுட்டேன். சரி. ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உன்னை காப்பாற்றிருக்காரு ஏசப்பா. ஆமாப்பா. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பாவம் செஞ்சுட்டோம். ஆமாம், செய்யாத பாவங்கள் கொஞ்சம் கிடையாது. ஆமாம். ஏன்னா நம்ம வந்து கோயிலுக்குள்ள வந்து செல்லு கொண்டு போகிறதே பெரிய பாவம். என்ன சரி, செல்லாம் கொண்டு போக கூடாது. கூடாது. சரியா? ஆமாம். சரி. நம்ம எப்பவும் கடவுள் மேலே தான் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். ரசிகர் மேலே யாருமே நம்பிக்கையா இருக்கக்கூடாது. ரசிகர் மேலே ஒன்றும் நம்பிக்கை இருக்கக்கூடாது. சரிடா. நான் டோனின்னு சொன்னேன், அதெல்லாம் வேஸ்ட்டு. ஆமாம், வேஸ்ட்டு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஃபர்ஸ்டே நம்ம வந்து அந்த நாய் மந்திரக்கல்ல இவன் மேலே வச்சிருந்தா அவன் உயிரோட நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கிறியா? என்ன அந்த ஜாக்சன் கதையில் நீ வீட்டுக்கு போப்பா. வீட்டுக்கு போ. இன்னும் அந்த சின்ன பிள்ளை இதுல இருந்து வெளியே வரல. இருந்தே இருக்கான் பச்சை. ஒருவேளை கோமால இருந்திருப்பாங்க. நாய் மந்திரங்கள் வச்சிருக்க கூடாது, எலி மந்திரங்கள் வச்சிருக்கணும். தப்பா சொல்லாம அது உனக்கு. அப்போ 2வது கனவோட அர்த்தம் இதுதானா? நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்களாடா, நான் அன்றைக்கே சொன்னேன்ல 4 பறவையில் ஒரு பறவை இறந்து போச்சுன்னு. ஆமாடா. அப்போ நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸ் பற்றியா கடவுள் எவ்வளோ அழகாக நம்ம கார்டியனுக்கு பாதுகாத்துருக்காருன்ட்டு. ஆமாம், நானும் அந்த நேரத்தில் போகணும்னு சொல்லி கடவுள் அனுப்பிவிட்டுருக்காரு பற்றி அவனை காப்பாற்றணுன்ட்டு. அதான் உண்மையான கடவுள் தான். சரி தேவ். ஓகே தம்பி தங்கச்சி, நாடகத்தை பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு தானே? 4 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அது வந்து ஒரு மாரல் ஸ்டோரியாக நம்ம வந்து பார்த்தோம். ஓகேயா? இதில் என்ன கவனிச்சிங்க அப்படின்னா 2 விஷயம். சரியா? 2 விஷயம் தான் நான் மெயினாக வச்சு நாடகம் நடித்தோம். ஓகேயா? என்ன விஷயம்னா, ஒன்று மொபைல். நம்ம மொபைல் வந்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். சரியா? ஏன்னா வந்து கோயிலுக்கு வரோம், கோயிலில் பைபிள் கொண்டு வரலன்னா அதை பார்த்து எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஆப் இருக்குது. அது மாதிரி பாட்டு இல்லைன்னா நெட்டு ஆன் பண்ணி உடனே ஒரு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணால் போதும், அந்த பாட்டு வரப்போது நம்ம பார்த்து படிக்க போகிறோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கை வந்து இப்போது மூவ் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக? ஆனால் நீங்கள் நெட்டை ஆன் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன், இப்போது உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து அமெரிக்காவில் இருக்கான், இல்லைனா பக்கத்து ஊரில் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து ஹாய் மச்சான், ஹாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுவான். அப்போது உங்கள் மைண்டு எங்கே போகும் அதுதான் யோசிக்கணும். சரியா? நீங்கள் வந்து ஜெபம் பண்ண தான் வந்திருக்கீங்க சரியா? ஆனால் அந்த டைமில் வந்து உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுறது இந்த மொபைல் ஃபோன். ஓகேயா? வந்து ஹாய்ன்னு போட்ட உடனே ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு என் நண்பன்ட்ட பேசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை தொட்டு நீங்கள் அவங்க கூட சேட் பண்ணுவீங்க, மெசேஜ் பண்ணுவீங்க. அப்படின்ற ஒரு பக்கம் மைண்டு டைவெர்ட் ஆகும். சரியா? அதே போல் நிறைய விஷயங்களில் மொபைல் ஃபோனால் நம்ம மைண்ட் டைவெர்ட் ஆகும். அதனால் நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பைபிள், பாட்டு புக்கு, சரியா, 2மே எடுத்துருவாங்க. அந்த டைமில் அது ஒத்தை போதும். ஓகே குட்டீஸ்? சரி, ஏன் இந்த கதை இந்த நாடகத்தை உங்களுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, கம்மிங் ஜென்ரேஷன் நீங்கள் தான். சரியா? இன்னும் வளர போகிற பிள்ளைங்க நீங்கள் தான். இன்னும் வாலிபர் பிள்ளைங்க மாறுவீங்க. அதுக்கு பிறகு தான் இன்னும் பேரண்ட்ஸை மாற போகிறீங்க. அதனால இந்த விஷயம் இந்த வயசில் உங்களுக்கு கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிருக்கணும். நீங்கள் பெரியவங்களாக மாறும்போது மொபைல் ஃபோன் கோயிலுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. இதுதான் உங்கள் மைண்டில் இருக்கணும். இந்த மைண்டு இதில் இருக்கணும். ஆனால் எதுக்காக அப்படின்னா இதான் மைண்ட் டைவர்ஷன். சரியா? மைண்ட் டைவர்ஷன் தயவுசெய்து ஆயிடக்கூடாது. ஃபுல் அண்ட் ஒரு 1.5 மணி நேரம் சர்வீஸ்னால் 1.5 மணி நேரமும் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ண போகிறோம். ஓகே? இதை நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வைக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, 2வது பாயிண்ட் என்னென்னா, அண்ணன் என்ன செஞ்சாங்க, கனவு வந்துச்சு தானே அண்ணனுக்கு கனவு வந்துச்சு. 2 கனவு வந்துச்சு. ஒன்று மொபைலை பற்றி ஒரு கனவு வந்துச்சு, இன்னொன்று வந்து இன்னொரு கனவுல ஒரு பறவை இருந்துச்சு, அது வேடன் சுட்டுட்டான் அப்படின்னு ஒரு கனவு இருந்துச்சு. இதே போல தான் தம்பி தங்கச்சி, நம்ம பைபிளில் கூட பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து நிறைய கனவு மூலமாக தான் பேசியிருக்காங்க. சரியா? டேரெக்டாக யார்ட்டையும் பேசலை, கனவு மூலமாக தான் பேசியிருக்காங்க. ஓகேயா? பேசியிருக்காங்க. அதனால நம்மளுக்கும் ஆண்டவர் கனவு மூலமாக பேசுவாங்க. சரியா? அதனால் நீங்கள் நைட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்கும்போது ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கோங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில் எனக்குன்னு ஒரு கனவு வருது, அதுக்கு அர்த்தத்தை எனக்கும் சொல்லித்தாங்க. அந்த கனவு மூலமாக என் எதிர்காலம் எப்படி மாறப்போதோ அதையும் எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க போகிறீங்க. ஓகேயா? ஓகே, இப்போது நாடகம் எல்லாம் முடிஞ்சு, கதையெல்லாம் முடிஞ்சு, லாஸ்ட்டாக கொஸ்டின். சரியா? கொஸ்டின் டைமுக்கு வந்திருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் உண்டு. பேரண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. சரியா? யார் யார் பார்க்குறீங்களோ எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டின் உண்டு. என்ன கொஸ்டின் அப்படின்னா, வேதத்தில் வரப்போகிற காரியங்களை சொப்பனத்தில் அறிந்த 10 நபர்கள் பெயரை
சொல்லுங்கண்ணா, சரியா? மறுபடியும் கொஸ்டின் சொல்கிறேன். வேதத்தில் வரப்போகிற காரியங்களை சொப்பனத்தில் அறிந்த 10 நபர்கள் பெயரை நீங்கள் வந்து கூறணும், சரியா? அனுப்பணும், ஓகேயா? இதுதான் ஒரு காமன் கொஸ்டின், சரியா? அது யாருனாலும் பங்கு பெறலாம். நம்ம டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆனால் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அதே இது கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. போன வாரமாக கமெண்ட் பண்ணிங்க, அதை நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு, அதை நான் கொஞ்சம் கழித்து சொல்கிறேன், சரியா? மறுபடியும் சொல்கிறேன், அந்த கொஸ்டினை கவனிச்சுக்கோங்க. வேதத்தில் வரப்போகிற காரியங்களை சொப்பனத்தில் அறிந்த 10 நபர்கள், சரியா? அவங்க பெயரை வந்து நீங்கள் இருப்பிடத்தோட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும், ஓகேயா? இருப்பிடம் கம்பல்சரியாக வேணும், சரியா? ஜஸ்ட் 10 பேர் தான். ஸோ வரப்போகிற காரியங்களை முன்கூட்டியே சொப்பனத்தில் கண்ட, சரியா? 10 பேர். ஓகே, இதுதான் இந்த கதையின் கொஸ்டின், சரியா? நீங்கள் எல்லாருமே தயாராகிக்கோங்க, உங்களுக்காக கிஃப்ட் காத்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்போது மறுபடியும் ஒரு நியூ சாங். இந்த நியூ சாங் வந்து அன்னைமார் முன்னாடி வந்து பாடுவாங்க. இந்த சாங்கை வந்து அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, ஓகே பிள்ளைங்களா? அலையலையாய் துன்பம், மலைமலையாய் நெருக்கம், எத்தனை வந்தும் யோசேப்பு உண்மை கொண்டாரே. ஓகோகோ என்ன வந்தாலும் தேவனில் நிலைத்து நின்றார். உயர்த்தப்பட்டார், ரெட்டிப்பு பங்கு பெற்றாரே. அலையலையாய் துன்பம், மலைமலையாய் நெருக்கம், எத்தனை வந்தும் யோசேப்பு உண்மை கொண்டாரே. ஓகோகோ என்ன வந்தாலும் தேவனில் நிலைத்து நின்றார். உயர்த்தப்பட்டார், ரெட்டிப்பு பங்கு பெற்றாரே. தம்பி தங்கை உன்னை சுற்றி பாவம் வந்தாலும் இயேசுவில் என்றும் நிலைத்திடு, ரெட்டிப்பு நன்மை பெற்றிடு. தம்பி தங்கை உன்னை சுற்றி பாவம் வந்தாலும் இயேசுவில் என்றும் நிலைத்திடு, ரெட்டிப்பு நன்மை பெற்றிடு. லல்லல்லா லல்லாலா லல்லல்லா லல்லாலா லல்லல்லா லல்லாலா லல்லல்லா லல்லாலா. ஓகே, அன்னை சூப்பராக பாடினாங்க. இது வந்து நம்ம அடுத்த வாரம் கற்றுக்கலாம், ஓகேயா? சரி, இப்போது ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட், சரியா? சேம் அனௌன்ஸ்மெண்ட்டு தான். சண்டே ஸ்கூல் புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது, எல்லோரும் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க, சரியா? சாங் புக்கும் இருக்குது, புக்கும் இருக்குது, சரியா? ஒரு புக்கும் இருக்குது. அப்புறமா வந்து டிவிடி, பாலியர் நேசனில் உள்ள டிவிடி வந்து அவைலபிளாக இருக்குது. 100 rupees தான், அதுவும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சரியா? எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிட்டாங்க நிறைய பேர், சரியா? அதனால் இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து முந்தினவங்களுக்கு தான் கிடைக்கும், சரியா? பிந்தினவங்களுக்கு கிடைக்காது. அதனால் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அதையும் பெற்றுக்கொள்ளுங்க, ஓகேயா? அதே மாதிரி புதன்கிழமைக்குள்ளேயும் வசனம் சொல்லிக்கோங்க. அப்புறமா கிஃப்ட் தரவங்களுக்கு நம்ம லாஸ்ட் ப்ரேயரில் ஜெபம் பண்ணிக்கலாம். அப்புறமா கம்மிங் சண்டே அடுத்த வாரம் வந்து பாலர் ஞாயிறில் நம்ம சிறுவர்கள், நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க தான் சர்வீஸ் நடத்த போகிறீங்க, ஓகேயா? 6ஆம் கிளாஸ்க்கு மேலே, சரியா? ஜூனியருக்கு மேலே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பிள்ளைங்க வந்து நேம் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் அக்காட்ட. மண்டே, சரியா? மண்டே தான் லாஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா கொடுத்துருக்கவங்கள வச்சு நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிப்போம், ஓகேயா? அதனால் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் கொடுங்க, ஓகேயா? தென் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓகே, போன வாரம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டோம் தானே? அந்த கொஸ்டினுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிட்டு, சரியா? சாரி. அது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மெசேஜ் அது வந்து ஹைட் ஆகிட்டு, இண்டிவிஜுவல் மெசேஜ் தான் தெரியுது. இப்போ நான் தான் மெசேஜ் பண்ணுறேன்னா என் மெசேஜ் ஒதுக்கி தான் எனக்கு தெரியுது, சரியா? அதே போல் தான் நீங்களும் மெசேஜ் பண்ணியிருந்தா உங்கள் மெசேஜ் ஒதுக்கி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப ரியலி ரொம்ப சாரி, சரியா? அது இப்போ இன்னைக்கு சரி பண்ணிட்டோம், சரியா? நம்ம சர்ச் ஐடி டீம் வச்சு சரி பண்ணிட்டோம். அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்கண்டாம். இன்றைக்கி உள்ள கொஸ்டினை வந்து நீங்கள் கிளியராக அனுப்பிடுங்க, சரியா? ஃபஸ்ட்டு யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட்டு, சரியா? 10 பேர் சொல்லியிருந்தேன் தானே? 10
பெயர் அது பிறகு இருப்பிடமோ. போன வாரமோ நீங்கள் ஆன்சர் அனுப்பியிருந்தீங்க, ஆனால் இருப்பிடம் அனுப்பலை. மன்னிச்சிக்கோங்க, அப்படிலாம் இல்லை. கொஷினில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இருப்பிடமும் அனுப்பணுண்டு. அதனால் இருப்பிடமும் ஆன்சரும் சேர்ந்து ஃபஸ்ட் யார் அனுப்பியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட், சரியா? அதனால் இந்த வாரமும் அதே கிஃப்ட் இருக்குது, சரியா? அதனால் நீங்கள் தெளிவாக 10 பேரு ப்ளஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தேன்ல 10 நேம் ப்ளஸ் இருப்பிடமும் சேர்த்து அனுப்பிடுங்க, சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம யோசேப்பு, சரியா? யோசேப்புனாலே என்ன, சொப்பனத்தில் வல்லவன் சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய சொப்பனம் காணுவாங்க யோசேப்பு. அவங்க அன்னை மாதிரி எல்லாரும் அவங்கள போட்டு ஏசுவாங்க, என்னடா சின்ன பையன் நீ சொப்பனம் காணி, நான் உங்களை உன்னை வணங்குறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் அடிப்பாங்க, ஏசுவாங்க தானே? அதுவும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், சரியா? 10 நேமில் இது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. பைபிள் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கொஸ்டின் சொல்லியிருந்தேன்ல அதே கொஸ்டினில் உள்ள ஆன்சராக இருக்கணும், ஓகே? 10 பேர் ப்ளஸ் இருப்பிடமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் உண்டு, ஓகே? அப்புறம் இதே தான் அடுத்த வாரம் பாலர் ஞாயிறு. ஸோ எல்லோரும் ஜாலியாக சர்வீஸ்க்கு வாங்க, அட்டன் பண்ணுங்கள். முக்கியமாக நோஸ் மாஸ்க் போட்டு வாங்க, சரியா? டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் அவ்வளோதான், சரியா? ஃபைனல் ப்ரேயர் பண்ணி முடிச்சுக்கலாம். ப்ரேயர் பண்ணும்போது நம்ம டொனேஷன் தந்தவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கலாம். ஓகே பிள்ளைங்களா, சூப்பராக பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. கிளாஸில் புது புது கதைகள், புது புது பாடங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. சூப்பராக கவனிச்சு சூப்பரான நாலேஜை பெற்றுக்கொள்ளுங்க, ஓகேயா? இப்போ ஃபைனல் ப்ரேயர் பண்ணுறதுக்கு நம்ம ஜெபினானே வராங்க, சரியா? ஜெபம். அன்புலே இயேசுப்பா, நல்ல ஆண்டவரே, இதுவரை உங்களை பாதுகாத்து வந்தீங்களே இயேசுப்பா, நமக்கு நன்றி இயேசுப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசுப்பா, சண்டே ஸ்கூல் ஆண்டவரே இயேசுப்பா, பொதுக்கூட்டத்தை ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக நடத்த கிருபை செய்த தயவிற்காக உங்களுக்கு நன்றி இயேசுப்பா. இன்னும் வர நாட்களில் ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் நல்லபடியாக நடத்த நீங்கள் கிருபிச்சிங்க. அதேபோல் ஆண்டவரே இயேசுப்பா, அடுத்த வாரம் நடக்க இருக்கிற ஆண்டவரே பாலர் நேரம் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. அதிலும் ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே இயேசுப்பா கருத்தை போதித்தினருக்கு நீங்கள் கிருபிச்சிங்க ஆண்டவரே. அதேபோல் இயேசுப்பா செய்தி கொடுக்கிற ஜோசப்பனையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, அவர்கள் ஊழியத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசுப்பா. இயேசுப்பா ஆண்டவரே, அதுபோல் டொனேஷன் கொடுக்குற ஒவ்வொருக்காக வருகிற ஆண்டவரே, டொனேஷன் ஆண்டவரே கொடுக்கிறவர்கள் ஆண்டவரே இயேசுப்பா, வாழ்க்கையில் ஆண்டவரே இன்னும் ஒரு ஆண்டவரே உயர்ந்த நிலைக்கு வர நீங்கள் கிருபிச்சிங்க, அவர்கள் கூட இருந்து வழிநடத்துங்க. அதே போல் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த கதைகள் வசனங்கள் ஆண்டவரே இயேசுப்பா பிள்ளைகளுக்கு கருத்தை போதிக்க நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கி நடத்த நாடகத்தின் மூலமாக ஆண்டவரே இயேசுப்பா நல்ல ஒரு கருத்து ஆண்டவரே இயேசுப்பா எல்லா பிள்ளைகளையும் சென்றடைய நீங்கள் கிருபிச்சிங்க. போக்கிலும் வரத்துக்கும் நிறைய பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். double double la 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 double double பட்டிப்பூ